தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த மார்கழி மாதம் திருப்பாவை வாசிக்க கத்துக்க போறோம். நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி ஆவலோட இருக்கேன்னு நம்புறேன். ஆண்டாளோட சரித்தம் பார்த்தோம். ஆண்டாள் யாரு, அவ எங்க வளர்ந்தா, கிருஷ்ணர் மேல எப்படி அளவிட முடியாத பக்தியும் காதலும் கொண்டிருந்தா, கடைசியில அரங்கனோட எப்படி ஐக்கியமானா. நேத்திக்கு திருப்பாவை தனியன்கள். தனியன்னா என்ன? பிரபந்தத்தோட சேர்ந்து இல்லாம தனித்து இருக்கிறதுனால தனியன் அப்படிங்கிற பெயர். தமிழ் இலக்கிய நூல்கள்ல எப்படி பாயிரமோ அதே மாதிரி பிரபந்தத்துல தனியன். முதல்ல தனியனை பெருமாளுக்கு சேவிச்சுட்டு அதுக்கு அப்புறமாக பிரபந்தத்தை சேவிக்கிறது மரபு. பாயிரம் வகைகள்: தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம், பொது பாயிரம். திருப்பாவை தனியன்கள் எழுதியிருக்கிறது பராசர பட்டரும் உய்யக்கொண்டாரும். நேத்திக்கு பராசர பட்டர் அருளிய சம்ஸ்கிருத மொழியில இருக்கும் தனியனை வாசிக்க கத்துண்டோம், அதோட விளக்கத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு உய்யக்கொண்டார் தனியன்கள் தமிழ் மொழியில அந்த தனியன்களை பார்க்க போறோம். உய்யக்கொண்டார் தனியன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்திக்கு நம்ம கத்துண்ட தனியன் ஒன்று, அத ஒரு முறை அபியாசம் பண்ணிட்டோ அதுக்கப்புறமாக இன்றைய தனியன்களை பார்க்கலாம். தனியன் ஒன்று பராசர பட்டர் எழுதியது. அதை ஒரு முறை அபியாசம் பண்ணலாமா? நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. பராசர பட்டரோட தனியன் சுலபமாக வாசிக்க வந்ததா? அபியாசம் பண்ணிண்டே வந்தா கண்டிப்பாக சரளமாக வாசிக்கலாம். இன்னைக்கு உய்யக்கொண்டார் தனியன்களை கத்துக்கலாமா? நான் முதல் முறை சொல்லும் போது அதை சிரவணம் பண்ணிக்கோங்கோ, அதை கேட்டுக்கோங்கோ. இரண்டாவது முறை கூட சொல்ல முயற்சி பண்ணலாம். கடைசியில முழு தனியனும் ஒரு தடவை சேர்ந்து வாசிக்கலாம். உய்யக்கொண்டார் தனியன்கள். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்
கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை. சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. உய்யக்கொண்டார் தனியன்களோட விளக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி உய்யக்கொண்டார் யாரு? நேத்திக்கு சொன்னோம், பராசர பட்டர் ராமானுஜரோட பிரதான சிஷ்யரான கூரத்தாழ்வார் அவரோட மகன். அவர்தான் சம்ஸ்கிருத மொழியில இருக்கும் தனியன் அதை எழுதியிருக்கார். உய்யக்கொண்டார் நாதமுனிகளோட சிஷ்யன். நாதமுனிகள் யாருன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு தொகுத்து கொடுத்தவர். அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை. சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. உய்யக்கொண்டார் இந்த 2 தனியன்கள்ல ஆண்டாளோட அருள வேண்டி பிரார்த்திக்கிறார். அன்னவயல் புதுவை ஆண்டாள். அன்னங்கள் நிறைந்த வயலை கொண்ட புதுவை. புதுவைங்கிறது இங்க ஸ்ரீவில்லிபுத்தூரை குறிக்கிறது. அந்த காலத்துல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வில்லிப்புதுவைங்கிற பெயர் இருந்தது. ஆண்டாள் பிறந்ததுனால ஸ்ரீவில்லிபுதுவை, அது இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஜனனம் பண்ணி வளர்ந்த ஆண்டாள். அன்னவயல் புதுவை ஆண்டாள். ஆண்டாள் என்ன பண்ணினா? அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம். அந்த அரங்கனுக்கு திருப்பாவைங்கிற பாமாலை அத இயற்றினா. நம்ம பகவானுக்கு பூமாலை சாத்தலாம். ஆனா ஆண்டாளோட விசேஷம் என்னன்னா, பூமாலையும் கொடுத்து பாமாலையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினா. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம். அதாவது திருப்பாவையை எப்படி சொல்லுவானா, வேதமனைத்துக்கும் வித்தாம் திருப்பாவை. வேதங்கள்ல என்னெல்லாம் சாரம் இருக்கோ,
என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனையும் இந்த திருப்பாவையில இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதை அதோட சாரமும் இதுல இருக்குங்கிறதுனால இத பகவதி கீதை அப்படின்னு சொல்லுவா. இந்த திருப்பாவைய அரங்கனுக்கு சமர்ப்பணம் பண்ணினா இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை. அரங்கனுக்கு இனிமையான இசையாக இருக்கும் இந்த பாமாலை அதை கொடுத்து பூமாலை, பூமாலைய சூடி கொடுத்தாளை சொல்லு. தான் சாத்திண்டு பகவானுக்கு அவ சமர்ப்பணம் பண்ணினா. சாத்திண்டு அவ கொடுத்ததுனால பகவான் வேண்டான்னு சொல்லல, அந்த மாலை தான் தனக்கு வேணும்னு. ஏன்னா ஆண்டாளோட பக்தி அப்படி, ஆண்டாளோட காதல் அப்படி, அத பகவானால உணர முடிஞ்சது. பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே, ஆண்டாள் சூடிண்டு பகவானுக்கு கொடுக்கிறா சுடற்கொடியே. அவளோட முகம் அப்படியே பிரகாசிக்கிறது. அது ஏன் பிரகாசமாக இருக்குன்னா அது இங்க ஞானத்தை குறிக்கிறது. திருப்பாவையை நம்ம வாசிச்சோம்னா தெரியும் எந்த அளவுக்கு ஆழமான அர்த்தம் பாசுரங்கள்ல இருக்குன்னு. ஸ்வாபதேச அர்த்தம் அதையும் நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்வாபதேச அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுண்டாலே எவ்வளவு ஆழமான அர்த்தம் கொண்ட பாசுரங்கள்ங்கிறது நம்மளால உணர முடியும். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை. தொல்பாவைனா இந்த இடத்துல தொன்மையான பாவை நோன்பு. ஆண்டாள் சொல்லிதான் நமக்கு திருப்பாவை தெரியும். ஆனா கிருஷ்ணர் இருந்த காலத்துல துவாபர யுகத்துல 5 லட்சம் பேர் கண்ணனை அடையணுங்கிறதுக்காக காத்தியாயனி நோன்பு, காத்தியாயனி விரதம் இத மார்கழி மாசத்துல இருந்தாளாம். இது ஸ்ரீமத் பாகவதத்துல வேதவியாசர் எழுதினது. அதுல சொல்லப்பட்டிருக்கு, காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோப சுத்தம் தேவி பதிமே குருதே நமக. அந்த நந்தகோபனோட மகன் கிருஷ்ணர் எங்களுக்கு கணவனாக வரணும்னு மார்கழி மாசத்துல நோன்பு நோத்தா. இது எந்த பெண்மணிகள்னா கல்யாணம் ஆகாதவா மட்டும் இல்ல, பாட்டி ஆனாலும் சரி, அம்மாவானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, பேத்தி ஆனாலும் சரி. இந்த இடத்துல கல்யாணம்ங்கிறது தாலி கட்டின பந்தம், அதை குறிக்கல. கிருஷ்ணரை நாங்க அடையணும், அவரோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதல். அதை கொண்டுதான் ஆண்டாள் திருப்பாவை எழுதினா. அதனால தொல்பாவை அந்த காலத்துல துவாபர யுகத்துல சொன்ன பாவை நோன்பு, காத்தியாயனி நோன்பு. தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நிறைய வளையல்கள் போட்டுண்டு பெருமாளுக்காக நீ கைங்கரியம் பண்ண காத்துன்னு இருக்க, பெருமாளை அடையணுங்கிறது மட்டும்தான் உன்னோட குறிக்கோள். அப்போ நாடினி வெங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நீ மன்மதனுக்கு தூது அனுப்பிச்ச, ஹே மன்மதா, அந்த வெங்கடவன் திருப்பதி பெருமாள் கிட்ட போய் சொல்லு, நான் இங்க ஒருத்தி காத்துட்டு இருக்கேன்னு அவர் மறந்து போயிட போறார், அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல நான் அவருக்கு அங்க துணைவியாக போகணும், இத போய் நீ அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு தூது விடலாம். இன்னொரு முறை இந்த 2 தனியன்களை அபியாசம் பண்ணலாம். சுருக்கமான விளக்கத்தையும் பார்க்கலாம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. அன்னப்பக்ஷிகள் நிறைந்த வயல் எங்கன்னா புதுவையில, அந்த ஊரில் பிறந்த ஆண்டாள் அரங்கருக்கு திருப்பாவை அப்படிங்கிற பாமாலைய சமர்ப்பணம் பண்ணினா, பூமாலையும் சமர்ப்பணம் பண்ணினா. அந்த ஆண்டாள போற்றி வணங்குவோம், அவகிட்டேந்து அருளை பெறுவோம். தான் சாத்திண்ட மாலைய அரங்கனுக்கு கொடுத்த ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம். அவ அந்த வேங்கடவன் அவரை மனம் புரியணும்னு ஆசைப்பட்டா, மன்மதனை தூதனுப்பினா. அந்த ஆண்டாளுக்கு நமஸ்காரம் சொல்லி அவளோட அருளை வேண்டி பாடுவோம். இது உய்யக்கொண்டார் தனியன்களோட விளக்கம். இப்போ 2 தனியன்களும் ஒரு முறை
அபியாசம் பண்ணலாம். நீளா துங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. இந்த 2 தனியன்களோட விசேஷம் என்னன்னா, திருமணமாகாத பெண்கள் இந்த தனியனை வாசிச்சுட்டே வந்தா நல்லபடி திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். திருப்பாவை தனியன்கள் பார்த்தாச்சு. நாளையிலேருந்து பாசுரங்கள். முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார். இந்த நிகழ்ச்சியில தினமும் பாசுர கோலங்கள் பார்க்க போறோம். அது என்ன பாசுர கோலங்கள்? மார்கழி மாதம்னா வண்ண வண்ண கோலங்கள் போடலாம், புள்ளி வச்சு போடலாம், நெளி கோலம் போடலாம், படிக்கோலம் போடலாம். அது என்ன பாசுர கோலங்கள் அப்படின்னா, அந்த காலத்துல கடிதம் எழுதும் போது மார்கழி மாதம்னா எந்த தேதி எழுதுறோமோ அந்த தேதிக்கு பதிலா அந்த பாசுரத்தோட 2 வார்த்தைகள் அத மேல எழுதுவாளாம். உதாரணமாக 3ஆம் நாள் கடிதம் எழுதினா மேல ஓங்கி உலகளந்த ஆகோ, அப்ப இது மார்கழி மாசம் 3ஆம் நாள் இந்த கடிதம் எழுதப்பட்டது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி வீட்டு வாசல்ல கோலத்தை பார்த்தாலே இன்னைக்கு என்ன பாசுரம் அத நம்மளால யூகிக்க முடியும். அதுதான் பாசுர கோலங்கள். பாசுரத்துல என்ன இருக்கோ அத பிரதிபலிக்கிற மாதிரி போடும் கோலங்கள். தினமும் ஒரு சின்ன கோலம், கொஞ்சம் பெரிய கோலம், 2ம் பகிர்ந்துக்க போறோம். என்னைக்கு பகிர்ந்துக்க போறோம்னா, நாளையோட பாசுரத்தை முந்தைய தினம், அப்பதான் நீங்க அடுத்த நாள் கார்த்தால எழுந்து போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அத மாதிரி சொல்லிட்டு வர போறோம். நாளைக்கு மார்கழி முதல் நாள், அதனால இன்னைக்கு 1ஆம் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அந்த பாசுரத்துல என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படிங்கிறதுனால ஒரு சந்திரன் போடலாம். நீராட போதுவீர் போதுமினோ நேழியே, நீராட போகுதல் அப்படிங்கிறதுனால தண்ணீர் காட்டுற மாதிரி நீல நிறம் சேர்த்துக்கலாம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல், வேல் அந்த இடத்துல சேர்த்துக்கலாம். நந்தகோபன் வேல் கையில வச்சுட்டு இருந்தார் கிருஷ்ணரை ரட்சிக்கிறதுக்காக. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், யசோதையை குறிக்கிற மாதிரி அழகான கண்கள் வரையலாம். இல்ல பொட்டு, சின்ன சின்னதா ஒரு பொட்டு போட்டா அது யசோதையை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான், கிருஷ்ணர்னாலே கருப்பு நிறம், அதனால டார்க் ப்ளூ அதை யூஸ் பண்ணி கிருஷ்ணரை அந்த இடத்த கொண்டு வரலாம். கிருஷ்ணர் வரைய முடிஞ்சவா எவ்வளவு பேர் கோலத்திலேயே கிருஷ்ணர் வரையறா, சாய்பாபா வரையறா, மகாபெரிவா வரையறா. சோ கிருஷ்ணரை அந்த இடத்துல பிரதிபலிக்க முடியும்னா நடுவுல கரிய நிற கண்ணனை போட்டுட்டு சுத்தியூர இதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி கோலங்கள் போடலாம். நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனை குறிக்கிற மாதிரி தாமரை மலர், சங்கு, சக்கரம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். தினமும் 2 கோலங்கள், சின்னதாக ஒரு கோலங்கள், பெருசா இன்னொன்னு. இத கொஞ்சம் பேஸா வச்சுட்டு நீங்க பாசுர கோலங்கள் ட்ரை பண்ணலாம். நாளைய கோலத்துல சின்ன கோலமாக நடுவுல சூரியன் கதிர் மதியம், நாராயணனே நமக்கே அப்படிங்கிறதுக்காக தாமரை மலர்கள். கொஞ்சம் பெரிய கோலம் போட முடியும் அப்படின்னு வீட்டுல இடம் இருக்கு, எனக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கு, நான் அதை பயன்படுத்தி போடணும்னு நினைக்கிறவா மதி நிறைந்த நன்னாளால் கதிர் மதியம், சந்திரன் சூரியன் இது 2யும் காமிச்சுட்டும் கூர்வேல், ஏறார்ந்த கன்னி,
தாமரை மலர், சங்கு, சக்கரம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கறதுனால கோலத்தை கொஞ்சம் சிம்பிளா கொடுத்திருக்கோம். இன்னும் திருப்பாவை சாரம் ஏற ஏற கோலமும் அழகாயிண்டே வர போறது. அதுல பிரதிபலிக்கும் அர்த்தங்களும் இன்னும் ஜாஸ்தியாக போறது. நாளைக்கு மார்கழி முதல் நாள் 2 தனியன்களை அபியாசம் பண்ணிட்டு முதல் பாசுரத்தை பார்க்கலாம் விளக்கத்தோட. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. மார்கழி மாதம்னாலே வண்ண வண்ண கோலங்கள், அதுவும் இந்த மார்கழி மாதம் விதவிதமான பாசுர கோலங்கள். நம்ம நிகழ்ச்சி பார்த்து குறிப்புகள் கேட்டு நீங்க பாசுர கோலங்கள் போட்டிருந்தா அந்த கோலங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக. 9884466986 நம்பர் மறுபடியும் சொல்றேன், 9884466986. சிறந்த கோலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம நிகழ்ச்சியில மார்கழி மாத கடைசியில ஒளிபரப்பப்படும். நீங்க போடும் பாசுர கோலங்களும் இந்த நிகழ்ச்சியில வர ஒரு அருமையான வாய்ப்பு. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.